ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டு அரசியலில் தான் நிறைய பரபரப்பு, நிறைய நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லேயே தான் நடந்துட்டுருக்கு. இங்கே எப்படி நம்ம ஒரு புதுசாக பாலிடிக்ஸ்க்கு யாராவது வந்தாங்கன்னா எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்காவில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃபுல்லாக பணம் கொடுத்து பாப்புலாரிட்டி பண்ணி அந்த கட்சியை வச்சு ஜெயிக்க வச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எலான் மஸ்க். எஸ், எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய இடத்துக்கு காரெல்லாம் விற்று முடிச்சுட்டு மற்றவங்கெல்லாம் கார் வைக்கும் போது நான் ராக்கெட்டை விற்கிறேன்டா அப்படின்னு கிளம்பி போனவர். அவர் ராக்கெட்டை வித்துட்டு இருக்கிறவர் அப்படியே விடாம தேவையில்லாம பாலிடிக்ஸ் கூட்டிட்டு வந்த ஒரு பிஸ்னஸ் மேனை இப்போ நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நின்றுருக்காரு. அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா பிஸ்னஸ் மேனுமே இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் மாதிரி இங்கே இந்தியான் பாலிடிக்ஸே திரும்ப மாற ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து மற்ற பாலிடிக்ஸும் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நடந்தால் மற்ற எல்லா ஊருக்குமே பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது ஒரு வியாபாரி, அவரோட மைண்ட் செட் வியாபாரத்தை நோக்கி தான் இருக்கும். ஒரு வியாபாரி சர்வீஸ் மைண்டடாக எப்படி இருக்க முடியும்? எஸ், சிஎஸ்ஆர் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, அவங்ககிட்டயும் அவங்களும் டொனேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வியாபாரி கண்டிப்பாக பொதுவாக எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமா? அவரோட பிஸ்னஸுக்கு என்ன வருமோ, என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கலாம். அதே போல் அவரோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, இவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக பார்ஷியாலிட்டி பார்ப்பாரா? இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாலிடிக்ஸும் பேசுவாங்க, பாலிடிக்ஸ் கற்றுப்போம்.